ஆண்கள் கிட்ட பெண்களுக்கு பிடிச்ச 5 குணம் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. நான் பர்சனலா எனக்கு பிடிச்சது சொல்றேன். சரி. ஃபர்ஸ்ட் கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி தான் முதல் இடத்துல இருக்கு. நிறைய பேர் அதுதான் விரும்புறாங்க. மற்றவங்கள எல்லாருமே வந்து கேர் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட். ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து 3வது இடத்துல இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. இது நல்ல பாயிண்ட் தான். இது மாதிரி ஒன்று இருக்கு, எமோஷனல் மெச்சூரிட்டி. ஓப்பனாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, டிஸ்அக்ரிமெண்ட்ஸை வந்து காமாக வந்து பேசி ரிசால்வ் பண்ணுறது, அப்புறம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. எமோஷனல் மெச்சூரிட்டி 4வது இடம். எமோஷனும் அதில் வந்துடும். அதெல்லாம் வந்துருச்சு. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே. கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்மளோட ஸ்கின்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறது, அரகண்டா இல்லாம நம்மளோட ஸ்கின்ல நம்மளே கம்ஃபர்டபுளா இருக்கிறது. எனக்கு அது நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். அது எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்ஸ். அடுத்து வந்து 5வது இடத்துல இருக்கிறது கெஸ் பண்றீங்களா? இதுவுமே எல்லாருக்குமே இருக்கணும் ஒரு நல்ல குவாலிட்டி. இது ஒர்க் ரிலேட்டடா கூட யோசிக்கலாம். ஆம்பிஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. கரெக்ட். ஒரு பர்பஸ், லைஃப்க்கு ஒரு பர்பஸ், ஒரு கோல் இருக்கணும், என்ன டைரக்ஷன்ல போறோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கணும், ஒரு விஷயம் செய்யறதுக்கு மோட்டிவேஷன். இதெல்லாம் வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்